வணக்கம். உரிமை குரலின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை வந்தடைந்த அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் திடீர் வருகைக்கான காரணம் வெளியானது. 10 வயது மாணவி பாலியல் பலாத்காரம், பாடசாலை அதிபர் அதிரடி கைது. தற்போது நாட்டில் பாதுகாப்பு என்பது எந்த நிலை? சிறுமிக்கு நடந்தது என்ன? இளம்பெண் மர்ம மரணம், கணவர் கூறும் தகவல்கள். அறையில் சிக்கிய கடிதம், பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கும் பெற்றோர். நாட்டில் அதிகரிக்கும் தாதியர் பற்றாக்குறைகள், பணிச்சுமையினால் அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் தற்போதைய தாதியர்கள். இலங்கையில் அதிகரிக்கும் ஆபத்தான சூழ்நிலை, ஒரே நாளில் பதிவான ஆயிரக்கணக்கான நோயாளர்கள், மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. நாட்டில் கடந்த 5 மாதங்களில் சுற்றுலாத்துறை வருமானம் பெரும் வீழ்ச்சி, வெளியான புள்ளி விவரங்கள். இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்கள், வீடொன்றிலிருந்து சடலம் மீட்பு. நடந்தது என்ன? யானை தாக்கி 2 பலி, ஊர்வலத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட போது நடந்த அதிர்ச்சி சம்பவம். இவ்வாறான செய்திகளை உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாகவும் மிக தெளிவாகவும் பெற்றுக்கொள்ள இப்போதைய எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் போல் கபூர் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாட்டை வந்தடைந்துள்ளார். நேற்றைய தினமிரவு நாட்டை வந்தடைந்த அவர் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என கூறப்படுகிறது. இதன்போது அவர் பல முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. குறித்த சந்திப்பின் போது சிரேஷ்ட அரச மற்றும் வர்த்தக தலைவர்களுடனான அவரது சந்திப்புகளும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வளர்ப்பதிலும் கடல்சார் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்பட உள்ளது. அத்துடன் இரு நாடுகளிலும் காணப்படும் வேலை வாய்ப்பு வளர்ச்சிக்கும் உதவி செய்யும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இந்து சமுத்திரம் பாதுகாப்பானதாகவும் திறந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்வதிலும் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரவளையின் கொஸ்லந்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 10 வயதுடைய மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை பாடசாலை அதிபரான குறித்த சந்தேக நபர் பண்டாரவளை நீதவான் ஜெமுனு சந்திரசேகரம் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 56 வயதுடைய பாடசாலை அதிபரான இந்த சந்தேக நபர் 2 பிள்ளைகளின் தந்தை என தெரிய வந்துள்ளது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு சந்தேக நபரான அதிபரால் மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளது. அதன்போது பாதிக்கப்பட்ட மாணவியும் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் சிறுமியின் பெற்றோரிடம் இருந்து கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அதிபரை கைது செய்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி குண்டசாலை வராப்பட்டிய பகுதியில் வீடொன்றிலிருந்து திருமணமான 23 வயதுடைய இளம்பெண் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பலகொல்ல போலீசார் தற்போது விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த இளம்பெண்ணின் மரணம் கொலையா அல்லது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்தே இவ்வாறு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி தேசிய வைத்தியசாலையில் நடத்தப்பட உள்ள பிரேத பரிசோதனை இதனை வெளிப்படுத்தும் என்று போலீஸ் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவருடைய வீட்டில் இருந்தே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. எனினும் தனது மகள் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். என் மகளின் மரணம் சந்தேகத்திற்குரியதாக உள்ளது. இந்த சம்பவம் நடந்தபோது அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்த ஆணின் தாயும் தந்தையும் வீட்டில் இருந்தனர். என் குழந்தைக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை என இறந்த பெண்ணின் தாய் போலீசாரிடம் கூறியுள்ளார். இறந்த பெண்ணின் கணவர் தான் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு நேற்று முந்தைய நாள், அதாவது கடந்த 20ஆம் தேதி அதிகாலையில் வீடு திரும்பிய போது அவள் தூக்கில் தொங்குவதை கண்டதாகவும் பின்னர் கயிற்றை அறுத்து அவளது உடலை கட்டிலில் போட்டதாகவும் போலீசாரிடம் அவரின் கணவர் கூறியுள்ளார். தமக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிய நிலையில் போதைக்கு அடிமையான தனது கணவரின் தொடர்ச்சியான துன்புறுத்தல் குறித்து இறந்த பெண் பலமுறை போலீசில் முறைப்பாடு அளித்திருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்து
தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணவரின் தாக்குதல் தாங்க முடியாமல் தொடர்ந்து தன் பெற்றோர் வீட்டிற்கு சென்று வந்ததாகவும் இதன் காரணமாக விவாகரத்து பெற தயாராகி வந்ததாகவும் உறவினர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையே இறந்த பெண் எழுதியதாக கூறப்படும் ஒரு கடிதமும் அவரது கணவரின் குடும்பத்தினரால் போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து இறந்த தங்கள் மகளுடையது அல்ல என்று அப்பெண்ணின் பெற்றோர் கூறுகின்றனர். இறந்த பெண்ணின் உறவினர்களை சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படாததால் சம்பவ இடத்தில் பதற்றமான சூழல் நிலவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து பலகொல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர்களுக்கான பற்றாக்குறை நிலவுவதால் தற்போது பணியில் உள்ள பல தாதியர்கள் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக ஒன்றிணைந்த தாதியர் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தாதியர் பற்றாக்குறையை குறைப்பதற்கு தற்போதைய அரசு சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க தவறியுள்ளதாக அதன் தலைவர் தென்னே ஞானானந்த தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து கரு தெரிவித்த அவர், தற்போதைய வைத்தியசாலை கட்டமைப்பில் சுமார் 23,000 தாதியர்களுக்கும் சுமார் 14,000 கனிஷ்ட ஊழியர்களுக்கும் வெற்றிடங்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தாதி ஒருவருக்கு 2 தாதியர்களின் வேலை பளுவை சுமக்க வேண்டிய நிலை தற்போது காணப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் தாதியர்கள் தொடர்ந்து பல நாட்கள் பணியாற்ற வேண்டியிருப்பதால் தாங்க முடியாத வேலை பளு உருவாகியுள்ளதாகவும் அண்மையில் கிண்ணியா வைத்தியசாலையில் ஏற்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த நிலைமையே பிரதான காரணமாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாதியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்டகால வேலை திட்டத்தை உடனடியாக தயாரிக்காவிட்டால் வைத்தியசாலை கட்டமைப்பு மேலும் பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என தென்னே ஞானானந்த தேரர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 1069 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னங்கர கூறியுள்ளார். இதற்கமைய நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 45,037 அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை நாட்டில் 28 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. சாதாரணமாக நாட்டில் நாளாந்தம் 150 முதல் 200 வரையான டெங்கு நோயாளர்களே பதிவாகின்றனர். தற்போதைய ஆபத்தான சூழ்நிலையுடன் அண்மைய நாட்களாக நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 600 முதல் 650 வரை அதிகரித்துள்ளமை பெரும் ஆபத்தின் அறிகுறியாக காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலேயே நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளது. நோயாளர்கள் அதிகரித்து வருவதனால் இந்த நிலைமையை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டுமென வைத்தியர் கபில கன்னங்கர மேலும் வலியுறுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் சுற்றுலாத்துறையினூடாக ஈட்டப்பட்ட வருமானமானது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் பெறப்பட்ட வருமானத்தை காட்டிலும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி வெளியிட்ட அறிக்கையின்படி 2026 ஜனவரி முதல் மே வரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறை வருமானமாக இலங்கைக்கு 1360 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைத்துள்ளதாக பதிவாகியுள்ளது. இருப்பினும் இது 2025 ஆண்டின் ஜனவரி முதல் மே வரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறையினூடாக 1543.1 மில்லியன் அமெரிக்க டாலர் பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய இந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் சுற்றுலா வருமானம் 11.9% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் இந்த ஆண்டின் மே மாதத்தில் சுற்றுலா வருமானம் 155.7 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படும். அதேவேளை கடந்த ஆண்டின் மே மாதத்தில் அது 164.1 மில்லியன் டாலராக பதிவாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2026 ஜனவரி முதல் மே வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண அனுப்பலாக அவரது நாட்டிற்கு கிடைத்த தொகை 3909.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் வெளிநாட்டு பணவனுப்பல்கள் வருமானம் 3102.2 மில்லியன் டாலராக காணப்பட்டது. அதற்கமைய இந்த ஆண்டில் வெளிநாட்டு பணவனுப்பல்கள் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது.
தம்புத்தேகம யாய 5 பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நபர் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தம்புத்தேகம போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர் யாய 5 ராஜாங்கனை பகுதியை சேர்ந்த 54 வயதுடையவர் என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரேத பரிசோதனைக்காக சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தம்புத்தேகம போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இலங்கையில் அண்மைய சில நாட்களில் இவ்வாறான குற்றச் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரக்வானை ஸ்ரீ உபய திலகாராம விகாரையில் நடைபெற்ற 78வது பொசன் பெரஹர ஊர்வலத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட யானை தாக்கியதில் பாகனும் அவரது உதவியாளரும் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஊர்வலத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட 2 யானைகள் விகாரைக்கு அருகில் கட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை அந்த யானைகளில் ஒன்றிற்கு தண்ணீர் கொடுப்பதற்காக பாகனின் உதவியாளர் ரக்வானை ஆற்றை நோக்கி யானையை அழைத்து சென்றுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் யானை ஆவேசமடைந்து உதவியாளரை தாக்கி மிதித்து கொன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உதவியாளரின் அலறல் சத்தத்தை கேட்டு அந்த இடத்திற்கு சென்ற யானை பாகனையும் யானை தாக்கியதில் அவரும் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவத்திற்கு பிறகு யானை விகாரைக்கு அருகிலுள்ள வயல்வெளி ஒன்றிற்குள் ஓடிய நிலையில் வனவிலங்கு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளதோடு யானைக்கு மயக்க மருந்து செலுத்தி அதை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.